சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சரி, நேற்றைய தினத்தில் என்ன கற்றுக்கொண்டோம்? மகிமை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சம்பளம், அப்படித்தானே? ஆமேண்ணா. வாயே திறக்காம இருக்கிறவர்களும் நல்லவர்கள் அல்ல. ரைட்? ஒன்று ஏதோ ஒன்று சொல்லணும். மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சம்பளமா? இல்லை. மகிமை என்ன? நம்முடைய சுதந்திரம். வெரி குட். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஏன் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது? நாம் அடிமைகள் அல்ல, நாம் யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல தேவனுடைய ஆவியானவர் ஒருவர் தான் நம்மை அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி நம்மை புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்குள் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது தான் சுதந்திரத்தை சுதந்திரிக்கக்கூடிய நிலைக்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதிர்ச்சி அடையாதவர்களை தேவன் என்ன செய்ய முடியாது? மகிமையினால நிரப்ப, மகிமையின் கனத்தை அவர்கள் மேல் வைக்க முடியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் சிறுவனாய் இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வேறு வித்தியாசமே இல்லை. ஆனால் அவன் குமாரனாய் மாறும்போது, அவன் அந்த சுதந்திரிக்கக்கூடிய வயது அடையும் போதுதான் அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் ஆளுகிறவனாய் மாறுகிறான், அடிமையாய் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது நான் உங்களுக்கு கற்றுத்தந்தது 3 படிகள். எந்த சுதந்திரத்தையுமே சுதந்திரிப்பதற்கு 3 படிகள் நம்ம நேற்று பார்த்தோம். முதலாவது, சியோன் பர்வதத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? தப்பி இருப்பார்கள். எதிலிருந்து தப்பி இருப்பாங்க? சாத்தான் கொடுக்க நினைக்கும் மனநிலைகளிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்கள். சாத்தான் அவர்களை அடைத்து வைக்க நினைக்கிற அடிமைத்தனங்கள், அரண்கள், இது எல்லாவற்றையும் தகர்த்து அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வந்திருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்று நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஸ்ட்ராங் ஹோல்ஸை பிரேக் பண்ணிட்டேன், ஒரு முறை பிரேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான், எனக்கு இனிமேல் நான் அதை செய்யவே தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அரண்களை, உங்கள் சிந்தையில் சாத்தான் கட்டுகிற அரண்களை நிர்மூலமாக்கி அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் சாத்தான் சும்மா இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அவன் கையிலேருந்து தப்பிச்சு என்ன செஞ்சிட்டீங்க? வெளியில் வந்துட்டீங்க. தப்பிச்சு ஓடுறவனை ஒருத்தன் சும்மா விடுவானா? அவன் கைப்பிடியில் இருந்தான், அவனுடைய சிறையிருப்பில் இருந்தான். உலக பிராரமாகவே கேட்குறேன், ஒரு மனுஷன் ஏதோ ஒன்றிலிருந்து தப்பித்து ஓடுகிறான் என்றால் அவன் யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறானோ அவன் சும்மா கையை கட்டிட்டு நிற்பானா? சரி போயிட்டான் போட்டோம் அப்படின்வானா? இல்லை, துரத்திட்டே போவான். மறுபடியும் மறுபடியும் அவனை அடிமைப்படுத்த நினைக்கத்தான் செய்வான். ஆனால் ஒருவன் என் பிடிக்குள்ள வரமாட்டான் அப்படின்றத புரிந்து கொள்ளும் போது தான் அவன் என்ன செய்வான்னா, he will completely let go of him. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஏன் சொல்கிறேன்னா, அரண்களை நீங்கள் ஒரு முறை நிர்மூலமாக்கினால் போதாது. உங்கள் சிந்தையின் அரண்ல என்னென்ன கட்டணும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 அரணை கட்டினீங்கன்னா தான் திரும்ப சாத்தான் வந்து தன் அரண்களை கொண்டு வந்து அங்கே வைக்க நினைக்கும் போது, நிலைநிறுத்த நினைக்கும் போது அதை நீங்கள் தகர்த்தெறிய முடியும். அன்கான்ஷியஸாக தகர்த்தெறிய என்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் அரண்களை ஜெயித்து விட்டீர்கள். அல்லேலூயா. அன்கான்ஷியஸாக கூட ஒரு சாத்தான் கொண்டு வந்து வைக்க நினைக்கிற ஒரு நெகட்டிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அரண்களை என்ன செஞ்சிட்டீங்க? ஜெயிச்சிட்டீங்க, நிர்மூலமாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்? ஸோ நீங்கள் ஏற்கனவே தப்பு வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த போதனையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவன் என் சிந்தையின் அரணை பிடிக்காதபடிக்கு கற்பனைகளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது, ஐயோ இவங்க உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்க உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நீ இப்படி தான். காலில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஆடியோ லைவை கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். நம்ம லைவில் போயிட்டு இருந்தது. லைவ்னால் வெளியில் போடலை, லிங்க் மட்டும் போட்டிருக்கோம். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு அனுப்புறதுக்காக போட்டிருக்கோம். கொஞ்சம் நாட்களில் செய்தியை வெளியில் போடுவேன். ஆனால் இந்த 2 நாட்களில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இட் மீன்ஸ்
யூ ஆனர் த ஃபேக்ட் தட் காட் வாண்ட்ஸ் டு புட் ஹிஸ் க்ளோரி ஆன் யூ. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா தேவன் உங்கள் மேல் தன்னுடைய மகிமையை வைக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறத நீங்கள் அறிந்து உணர்ந்து நீங்கள் கனம் பண்ணுகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ரைட்? ஸோ அதனால தான் லைவில் போடல. நான் லைவில் கேட்டுகிட்டே வரேன், அந்த வர்ஷிப் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா என் படம் வரிசையாக டாடா நீ சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக போடுற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தது. யார் நம்ம படம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தா நம்மளை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்களே, நம்ம அவ்வளோ பெரிய ஆள், ரைட்டா? அப்படி தான் நம்ம நெஞ்ச தட்டி சொல்லிக்கணும், நான் அவ்வளோ பெரிய ஆள் பற்றியா என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. பார்த்த உடனே அந்த கமெண்ட் எல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. என்னென்னவோ பேசுகிறாங்க. இப்போ சாத்தான் என்ன சொல்லுவான்? முன்னாடியெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை வாசித்தா கஷ்டமாக இருக்கும். என்ன ஆண்டவரை இவ்வளோ செய்கிறோம் ஊழியத்துக்காக, உங்களுக்காக எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ ஓடுறோம், இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், வந்து கூடியா இருக்கிறான், ஒரு மாதம் கூட இருந்தானா தாக்கு பிடிக்க மாட்டான் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு, இப்படியெல்லாம் எழுதுறானேன்னு கொஞ்சம் கவலையாக இருக்கும். இந்த முறை பார்க்கும்போது என் மனதில் ஒரு பெரிய சமாதானம். நான் சொன்னேன், நான் போகும் பாதையை நீ அறிய முடியாது, என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஓட்டுற ஓட்டத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார், முடிவில் பார்த்துக்கலாம்ப்பா, பரலோகத்தில் போய் உன்னை பார்த்து உன்னை பேசிக்கிறேன்ப்பா உன்னைய அப்படின்னு சொல்லி நீ பரலோகம் வந்து சேர்ந்தா, தட் இஸ் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வழங்குதா? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சிறியவர்களாக இருக்கலாம், விசுவாசத்தில் ஆரம்பமாய் தத்தி தடுமாறி வர்ற ஒரு குழந்தையாக இருக்கலாம், அல்லது விசுவாச வீரனாக இருக்கலாம். நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, எத்தனையோ காலம் ஊழியம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் நாமும் ஒன்றும் விதிவிலக்கல்ல. சாத்தான் மறுபடியும் சிந்தையின் அரணை எப்படியாச்சும் நான் பிடிச்சிக்க முடியுமா? சாத்தான் திரும்ப என்ன செய்வானா, எப்படியாச்சும் ஒரு அவதூறான பேச்சு, இவங்களுக்கு விரோதமாக ஒரு போராட்டம், ஏதோ ஒன்றை கொடுத்து இவங்க மனசை நம்ம கலங்கடிக்க முடியுமான்னு பார்ப்பான். நான் சொல்கிறேன், என்ன கொடுத்தாலும் நான் சொல்லணும், என்னை அழைத்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன், யாரிடத்தில் நான் ஒப்புவித்திருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, ஐ ஃபீல் லெட் டு சே திஸ். இது என்னை பத்தி இல்லை, திஸ் இஸ் ஃபார் யூ. ஏன்னா சாத்தான் என்ன செய்யறான்னா, நீங்க என்ன அரணை தகர்த்து போட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிங்களோ, திரும்ப அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமா என்ன செய்யறான், உங்க போட்டு குழப்புவான். யோசி யோசி யோசி, இது பாரு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, யாரை குற்றம் சொல்லலாம் இதுக்கு, யாரை குறை சொல்லலாம் இதுக்கு, என்ன பண்ணலாம் இதுக்கு. விட்டு கொடுக்காதீங்க. அரண்களை நிர்மூலமாக்குனவர்கள் தான் மகிமையில முன்னேற முடியும். சியோன் பர்வதத்தில் இருக்கிறவர்கள் தப்பி இருப்பார்கள். அவன் கைக்கு, அவன் திட்டத்துக்கு, அவன் வைக்க நினைக்கிற எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பி இருப்பாங்க. ஹல்லேலூயா, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் தப்பி இருப்பார்கள். இரண்டாவதாக எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமாய் இருப்பார்கள், ரைட்? பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவை தரித்து கொள்வதாகும். நீங்களும் நானும் நம்மில் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஆனா என்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே குமாரனுடைய சாயலை எனக்குள்ள தாங்கன்னு சொல்றீங்களோ, இந்த உலகத்துல ஒரே பரிசுத்தர் அவர்தான், அவர் சாயலை எனக்கு கொடுங்கன்னா நான் என்ன சொல்றேன், அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல என்னையும் பரிசுத்தமா மாற்றுங்க. முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான், வேற எதையும் நீங்க செய்ய முடியாது. காலைல பாஸ்டர் ராஜா சொன்ன மாதிரி, it's not about the way you dress, it's not about the way you talk, it's not about what you eat or what you do, it's about putting on Jesus. கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவை எவ்வளோக்கு எவ்வளோ தரித்து கொள்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என் வாழ்க்கையில தேவையில்லாதது எல்லாத்தையும் தேவன் என்ன செஞ்சிருவாரு, அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில். கிறிஸ்து வந்துட்ட, கிறிஸ்து என்ன, அவருடைய சாயலா நான் மாறிட்டு இருக்கேங்க. தேவையற்றது என்கிட்ட இருக்குமா? இருக்காது. என் ப்ரையாரிட்டிஸ் ரைட்டாக இருக்கும், ராஜ்யம் எனக்குள்ளே வரும், நான் ராஜ்யத்தின் வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவேன், ராஜ்யத்துக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா, வழங்குதா? ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னது? பரிசுத்தத்தை தரித்து கொள்வது. மூன்றாவதாக என்னது? சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எங்கே சுதந்திரிப்பார்கள்? சியோன் மலையிலே சுதந்திரிப்பார்கள். சியோன் மலை என்பது உலகத்துக்கு அடுத்த ஒரு ஸ்தானமா? சியோன் மலை என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு அடுத்த ஸ்தானம். உங்களுக்கும் எனக்கும் அது நம்முடைய தலைநகரம், ஆவிக்குரிய தலைநகரம், தேவனுடைய பிரசன்ன வாசம் செய்யும் ஸ்தலம், ரைட்? அங்க நம்ம சுதந்திரங்களை சுதந்திரிக்கணும்னா நம்முடைய சுதந்திரம் என்ன? அங்க
ரொம்ப முக்கியமா நமக்கு வச்சிருக்கிற சுதந்திரம், உச்சக்கட்ட சுதந்திரம் மகிமை. ஹல்லேலூயா. இந்த விடுதலை, சுகம், ஆவி, பொருளாதார ஆசீர்வாதம், இதெல்லாம் எங்க அப்பா சொல்லுவார்ல, பரலோகத்துல ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராம், அப்படியே அடுக்கி வச்சிருப்பாராம். அதாவது அவர் கற்பனையில தான் சொல்றாரு. ஓகே, தட் இஸ் சிம்பிள், ஜஸ்ட் டு சே ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஷெல்ஃப் நிறைய இருந்தா அடித்தட்டில் சிலது இருக்கும், நடுத்தட்டில் இருக்கும், மேல் தட்டில் இருக்கும், நிறைய மேலே தட்டில் இருக்கும். சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான், போய் தான் கைக்கு எட்டுறதா தான் எடுப்பான். சுகம், பலன், ஆரோக்கியம், தேவைகள் சந்திக்கப்படுது, இதெல்லாம் கீழ்த்தட்டுகளில் இருக்கும். இந்த ராஜ்யம், மகிமை, இதெல்லாம் எங்கே இருக்கும்? நீங்கள் நல்லா வளர்ந்து அதை எட்டக்கூடிய அளவுக்கு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நேற்று சொன்ன, விதவுட் மெச்சூரிட்டி காட் டஸ் நாட் கிவ் க்ளோரி. ரைட்? விளங்குதா? நம்ம வளர வளர தான் மகிமை. நம்ம மகிமை வேணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரே, மகிமையை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். நான் யோசிக்கிறேன், நல்ல வேளை ஆண்டவர் இதுக்கு முன்னாடி முழுசாக அந்த மகிமையை நம்ம மேலே ஊற்றி தான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஏன்னா நம்ம அந்த நிலையில தாங்கக்கூடிய நிலைமையில, விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்கிறோம்? அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் அந்த முதிர்ச்சியின் ஸ்தானத்திற்கு கொண்டு வரும் போதுதான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மகிமையை அவர் ஊற்ற ஆயத்தமாகிறார். ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ரைட்? இப்போ அந்த மகிமையை ஊற்ற ஆயத்தமாக்கப்பட்டோம். மகிமை நம்ம மேல ஊற்றப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த மகிமையை ஏன் நான் சுதந்திரிக்கணும்? அந்த மகிமையை சுதந்திரித்து நான் அந்த மகிமையை வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன்னா, அது வெளிப்படையாய் காணக்கூடிய சில மாற்றங்களையும் விளைவுகளையும் என் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். ஏன்னா ஏன் ஏற்படுத்தணும்? ஏன் வெளியில காண்கிற மாதிரி தான் மகிமை வெளிப்படணுமா? மறைந்திருக்கிற இடத்துல அந்த மகிமை இருந்தா போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 60 என்ன சொல்லுது? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் சரி மூடிக்கொண்டிருக்கிறதா? மூடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? ரொம்ப பயங்கரமாக மூடிட்டு இருக்குது. நேற்று இங்கே மீட்டிங்கில் இருக்கும் போதே நான் திடீர்னு கேள்விப்பட்டேன், அமெரிக்கா ஈரானை பாம் பண்ண ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. அது நுழைஞ்சா நான் வருவேன்றான் ரஷ்யா. எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இருள் பூமியை மூடும் காலம் ஏற்கனவே இருக்கு, இன்னும் முழுமையாக மூடி முடிவை வேகமாக நோக்கி ஓடுகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வழக்குதான் நான் சொல்றது, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரைட்? ஸோ இருள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த இருளின் மத்தியில தான் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ரைட்? உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் ஓடி வருவார்கள். அப்போ வெளியரங்கமாக இருக்கணும் அந்த மகிமை. வழங்குதா? மகிமையுடைய ஒரே பர்பஸ் என்ன? உங்களை பெருமைப்படுத்துறது இல்லை. உங்கள் தலை மேலே ஒரு கிரீடத்தை வச்சு உங்களை தூக்கி உயர்த்தி வைக்கிறதும் மகிமையுடைய பர்பஸ் கிடையாது. மகிமையுடைய ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். இட் இஸ் டு பிரிங் பீப்புள் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரே ஜனங்களை இழுத்து கொண்டு வருவதற்கு, ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு வருவதற்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை எப்பொழுதும் இருந்ததை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது. ரைட்? இவங்கள எல்லாரையும் போய் தேடி தேடி சந்தித்து, வாப்பா ஆண்டவர்கிட்ட வாப்பா, இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு எத்தனையோ இடத்துல தடை வந்துருச்சு. ஆனாலும் இன்னொரு பெரிய அறுவடை இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அந்த அறுவடைக்கு என்ன தேவை? நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நடக்க போகிறது இல்லை. பிரசங்கிங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வாசல் திறந்திருக்கோ பிரசங்கிங்க, கவலைப்படாமல் பிரசங்கிங்க. சின்ன வாசலோ பெரிய வாசலோ கவலையே கிடையாது, எங்கே அழைத்தாலும் போங்க. ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்காக போக ஆயத்தமாக இருந்தார்னா, நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஜீசஸ் வாஸ் ஆல்வேஸ் வில்லிங் டு கோ. அப்போ அது போல நீங்களும் நானும் போக ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் அதனால இன்னைக்கு தேவன் சொல்லுகிற அந்த கடைசி அறுவடை நடக்க போறது இல்லை. கடைசி அறுவடை எப்படி நடக்க போகுது தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய மகிமையை தன் சபையின் மேல் ஊற்ற, அந்த மகிமை வெளியரங்கமாய் தெரிய, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு சபையினிடத்திற்கு ஓடி வந்து, நீங்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. குடும்பங்கள்ல
நான் சொல்றேன், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படலையா, கவலைப்படாதீங்க. கர்த்தாவே, அந்த மகிமையை மேல வெளியரங்க மாட்டோம் ஆண்டவரே. லெட் யுவர் glory be seen upon me. அந்த மகிமையை மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. உங்க மேல இருக்கிற மகிமை என்ன செய்யும்? உங்க குடும்பத்துக்குள்ள வெளியரங்கமாச்சுன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் ஓடி வந்து, நீ ஆராதிக்கிற இயேசுவை நானும் உன்னோட சேர்ந்து ஆராதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? விளங்குதா? மகிமை வெளியரங்கமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரைட்? இப்போ இந்த மகிமை வெளியரங்கமாச்சுன்னா என்னென்ன நமக்குள்ள நடக்கும் வாசிக்கலாம். நம்ம எப்போவுமே என்ன நான் மாற்றிக்கொள்ளணும். இப்போ என்ன காலைல பாஸ் சொன்ன மாதிரி நம்ம வந்து எதை எதிர்பார்க்குறோன்னா, உலகம் எதை எதிர்பார்க்கறது, கிறிஸ்தவம் எதை எதிர்பார்க்கறதுனா, ஒரு மனுஷன் வந்து வெளியரங்கமாக மாற்றம் அடையணும்னு யோசிக்கிறான் இல்லையா? எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். நீங்கள் பாஸ்ட் ஆயிட்டா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் பாஸ்ட் ஆயிட்டா இப்படி தான் பேசணும், நீங்கள் பாஸ்ட் ஆயிட்டா இப்படி தான் இருக்கணும். என்ன செய்துறாங்க? வெளியரங்கமாக ஒரு மோல்டு போட்டுடுறாங்க. நான் வெளியரங்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இருந்துக்கிட்டு உள்ள அப்படியே நாத்தமும் குப்பையுமா இருந்துச்சுன்னா எங்குள்ள என்ன பிரயோஜனம்? புரியுதா உங்களுக்கு? மகிமை என்னை வெளியரங்கமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதில்ல, மகிமை என்னை உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை என் மேல் வரும் பொழுது என்னை இன்னும் அதிகமாய் மறுரூபமாக்குது. எப்படி மறுரூபமாக்குதுன்னா, கிறிஸ்துவை போல் என்னை மறுரூபமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருந்தால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சுதந்திரராக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போல மாறினா அவருடையது என்னோட ஷேர் பண்றாரு அவரு. நான் புடுங்கிட்டு அவர்கிட்ட இருந்து ஓட முடியாது. விளங்குதா? அவரை யூ கேன் நெவர் லீவ் him அவுட் ஆஃப் தி இக்குவேஷன். அவரை ஒருபோதும் பிக்சர்ல நீங்க வெளியில தள்ளவே முடியாது. நான் அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்வதுதான் தேவன் எனக்காக வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிரைஸ்ட் லைக்னஸ்ல நம்ம மாறணும். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Corinthians chapter 3 verse 18 வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். சரி, நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ரைட்? இந்த கண்ணாடியிலன்றதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனா முதலாவது என்ன சொல்லுகிறது? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை காண்கிறோம். ரைட்? திறந்த முகமாய், தட் இஸ் மறைவாய் அல்ல, வெளியரங்கமாய் காண்கிறோம். எங்கே காண்கிறோம்? பழைய ஏற்பாட்டு எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் மகிமை மறைந்திருந்தது. கரெக்டா? மகிமை மறைந்திருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது? குமாரனை கண்டோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒத்த மகிமையாய் இருந்தது. எதுல? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபையும் சத்தியமும் மறைந்திருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் மறைப்பொருளாய் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிச்சு? வெளியரங்கமாச்சு. ரைட்? இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டை பார்த்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டை எழுதினவர்கள் எல்லாம் எப்படி எழுதினார்கள்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத ஆவியானவருடைய துணையை கொண்டு விளக்கம் சொல்லி நமக்கு எழுதி கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் எழுதவில்லை. அவர்கள் அதிகமானதை எழுதினாங்க, பட் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விளக்கிட்டு போல. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறாரு? இணைத்து கொடுத்து மறைப்பொருளும் ரகசியமாக இருக்கிறதை நமக்கு என்ன செய்கிறாரு? வெளியரங்கமாக மாற்றி கொடுக்குறார். ஸோ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எதுக்கு வாசிக்கிறீங்க? 2 நோக்கத்துக்காக வாசிக்கலாம். நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்துலேருந்து இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார், நான் என்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இன்னைக்கு போவேன் அப்படின்னு அதுக்கு மட்டுமே வாசிக்கிறவர்கள் சிலர் உண்டு. வாக்குத்தத்தங்கள் நம்ம எல்லாருக்கும் தேவை. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் கேட்குறேன், அவர் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ரைட்? உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும்போது வாக்குத்தத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். புரியுதா? சந்தேகம் இருக்கும்போது தான் எனக்கு வாக்குத்தத்தம் தேவை. ஏன்னா அந்த சூழ்நிலையில் என் தேவன் என்னோட பேசலைன்னா என் கூட இருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது.
எனக்கு சந்தேகம் இருக்கும்போது கட்டாயமாக எனக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய வார்த்தை வேணும். பட் சப்போஸ் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கவே இல்லைனாலும் எத்தனை பேரால சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை கரம் பிடித்தவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை கடைசி பரியந்தமும் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? பைபிளை திறக்கும் போது நீங்க வேறொன்றை தேடுறீங்க. வாக்கு தத்தத்தையும் இன்னைக்கு என் வயிற்றுக்கு இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்காம, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய வெளிப்பாடுகளை எனக்கு தாரும், எனக்கு உம்முடைய மகிமையை நாம் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் எழுதுகிறார், வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல காலையில் பைபிளை எடுத்துட்டு உட்காரும் போது என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்துள்ளும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நான் எந்த பைபிள் காலேஜும் போனதில்லை, எங்கேயும் போய் உட்கார்ந்து தியாலஜி படிச்சுட்டு வந்ததில்லை. ஆனால் சிறு வயசுலேருந்து ஆண்டவருடைய வேதத்தை வாசித்திருக்கேன். அந்த சிறு வயசில் இந்த நேற்றதன் தான் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். நான் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்கள் அம்மாவுடைய கதைலாம் சொல்லியிருக்கேன். காலைல பைபிள் வாசிக்கிறத பார்க்கலன்னா காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. பெங்களூரில் 3 ரூம் இப்படியே ஸ்ட்ரெயிட் ரூமாக இருக்கும். அவங்க கிச்சனில் இருப்பாங்க, நான் 3 ரூமில் உட்காந்து வாசிப்பேன். தெரியாது அவங்க கண்ணுக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் பார்க்கல, காஃபி கொடுக்க முடியாது, போய் எங்கள் முன்னாடி உட்காந்து வாசி அப்படின்வாங்க. ஸ்கூலில் போனால் ஸ்கிரிப்சர் படித்து எக்ஸாம் எழுதணும். ஸ்கிரிப்சர் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பெங்களூரில். அப்போது வேதத்தை சின்ன வயசுலேருந்து கரைச்சி குடிச்சிருக்கேன். ஆனால் வேதம் எனக்கு வெறும் இன்னொரு புஸ்தகமாகத்தான் இருந்தது. 18 வயசில் தான் என் வாழ்க்கையின் மிக நெருக்கமான சூழ்நிலைகளில் வேதத்தை திறந்து உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தோடனே ஆண்டவர் முதல் வார்த்தை பேசினார், என் பிரியமே, என் ரூபவதியே, கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை என் காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முகரூபம் இன்பமும் உன் சத்தம் இனிமையுமா இருக்கிறது என்று ஆண்டவர் உன்னத பாட்டிலிருந்து என்னோட பேசினார். அன்னைக்கிலிருந்து என் வேத வாசிப்பு மாறிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த சத்தத்தை கேட்டு 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 அவர் என்னோடு பேச, பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், வேதம் வேதத்தை விளக்கும். அழகாக ஒரு வார்த்தையில் உட்காரும்போது அடுத்த வார்த்தையை கொடுப்பார். அப்படியே வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னை வளர்த்ததான் இன்னைக்கு நான் நிற்கிறது. விளங்குதா உங்களுக்கு? ரைட். நம்ம வசனத்தை திறந்து பார்த்து புஸ்தகமாக வாசித்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. வாக்கு தத்துவம் மட்டும் எனக்கு இதிலிருந்து வேணும்னு நீங்கள் திறந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரே உம்முடைய முகத்தை கண்ணாடியில காண்கிறது போல நான் காண வேண்டும் ஆண்டவரே. கண்ணாடி எது? வேத புஸ்தகம். ரைட். இப்போ நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா கவனிங்க. எனக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன், நான் இப்படி பார்க்குறேன். அல்லது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணாடிக்குள்ளே பார்க்குறீங்க, என்ன பார்ப்பீங்க? கண்ணாடியில் உங்கள் முகத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரைட். உங்கள் முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. நீங்கள் வாக்கு தத்தத்தை தாங்க ஆண்டவரே, என்னோடு கூட என் வியாதிக்கான வார்த்தையை தாங்க ஆண்டவரே, தீர்வை தாருங்க ஆண்டவரே, பிரச்சனைக்கு பேசுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விளங்குதா? ஆனால் காலையில் உட்காந்துட்டு ஆண்டவரே வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்கள் சாயலை காணாமல் அதில் இருக்கிற மகிமையான கிறிஸ்துவின் சாயலை கண்ணாடியிலே காண்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் இதை காணணும்? வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால். சரி, இப்போ உங்களோட கூட யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஆவியான கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க, இப்போ உங்க முகம் தெரியல, அந்த கண்ணாடி ஆகிய வேதத்துல தேவனுடைய மகிமை தெரியுது. ஆவியா இருக்கிற கர்த்தராலே என்ன நடக்கிறது? இப்போ அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. என்ன நடக்குது?
நான் ஏன் தேவைக்காக வேதத்தை வாசிக்கல? என்ன பாங்க ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, எனக்கு வந்து மூக்க தொடச்சி விடுங்க ஆண்டவரே, எனக்கு பால் ஊட்டி விடுங்க ஆண்டவரே, எனக்கு டயப்பர் மாற்றி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற குழந்தை இல்லை. நான் உட்கார்ந்துட்டு பார்க்குறேன், பிதாவே உன் சித்தம் என்ன, இன்றைக்கு நீர் என்னோடு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீர், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டுமே ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்து வேதத்தை நீங்கள் உற்று நோக்குறீங்க. இப்போ உங்கள் சாயல் தெரியல, உங்களுக்கு என்ன சாயல் தெரியுது? கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயல் வசனத்தில் தெரியுது. வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் பார்க்கிற அந்த சாயலாகத்தானே உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் மகிமையின் மேல் மகிமை? இன்னைக்கு நான் பார்க்குறேன், தேவனுடைய ஒரு மகிமை பார்க்குறேன். அந்த மகிமையாக அந்த மகிமையை கர்த்தர் எனக்குள்ள கொடுக்குறார். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை வாசிக்கும் போது அதே மகிமை இருக்காது. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அந்த மகிமையை கண்டு 1 inch டாலாக வளர்ந்துட்டீங்க, ரைட்? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் உயரமான பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுது? வசனம் இன்னும் அதிகமா உங்களோட பேசுது, இன்னும் அதிகமா கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுத்துது. இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? மகளே மகனே, வளர்ந்த 1 inch வளர்ந்த, இப்போ அடுத்த இன்ச் உன்னை வளர்க்க போறேன். ஹல்லேலூயா! இப்படி நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா பைபிள் ரீடிங் பிகம்ஸ் எக்ஸைட்டிங். ஹல்லேலூயா! தேவனுடைய மகிமையை காணணும்னு வாசித்தீங்கன்னா, காலையில் பைபிளை எடுத்து வாசிக்கலன்னா ஐயோ எதையோ விட்டுட்டேனேன்னு இருக்கும். வழங்குதா? வசனத்தை எடுத்து உட்காரும்போது, கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர், உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. சில நேரத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்மளோட பேசுவார். நான் சொல்கிறேன், பாஸ்டர்ஸ் கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாருன்னு நினைக்காதீங்க, ஊழியக்காரவங்கள்ட்ட தான் பேசுவாருன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் யூ ஹாவ் டு டூ சம்திங் கிரேட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். ஆல் யூ நீட் டு டூ இஸ் கம் வித் அ டிசையர். ஒரு வாஞ்சையோட தகப்பனே என்னோட பேசுங்க தகப்பனே, உங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனேன்னு கேட்டால் போதும், உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா! சில நாட்களாக சங்கீதங்களில் வாசித்துட்டு வர சங்கீதங்களில் ஒரு வார்த்தை திரும்ப 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 வெளியில் குதிச்சு வருது. நான் இங்கிலீஷ் பைபிளில் வாசித்துட்டு இருக்கேன். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். முதல்ல புரியல, ஏன் ஆண்டவரே அந்த வார்த்தை காட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பில் மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா! there is absolutely no change in my love. ஸ்டெடி லவ். உலகத்தார் நீங்கள் அவங்களுக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா அவங்கள நேசிப்பாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டிங்கன்னா அவங்கள கை தட்டி பாராட்டி 10 வீடியோ போடுவான். நீங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலைன்னா தூக்கி தலைகுப்புற தொங்க விடுவான். என்ன வேணால் நடக்கட்டும், மனுஷர் நம்மளை என்ன சொன்னாலும் கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பு. காரணம் என்ன? குமாரனை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை பார்க்கவில்லை, எனக்குள் இருக்கிற குமாரனை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா! குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இன்னொரு வார்னிங் சொல்லிடுறேன், ஆண்டவருடைய அன்பு மாறலன்னு சொல்லிட்டு பாவம் செய்ய துணியாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் பாவம் செஞ்சாலும் என்னை நேசிக்கிறார் தானே. குமாரன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நேசிச்சிட்டு இருக்கிறார். விளங்குதா? திடீர்னு உங்களை திருத்தணும்னு நினைச்சாருன்னா அப்போ விழுற அடி பெருசா இருக்கும். ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம we have to be very careful. இன்னைக்கு ஏன் விழுந்து போகிறார்கள் ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆஃப் காட், ஆண்டவருடைய அன்பு மாற்றமில்லாத அன்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடினால நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னோட தான் இருப்பார் அப்படின்ற துணிகரம் வரும்போது தான் விழுந்து போகிறார்கள். ரைட்? நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, துணிகரமாக நாம் ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே நாம் விழுந்து போவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. we have to be careful, ரைட்? ஆனால் மகிமையை காண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறாருன்னா,
ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. We are transformed from glory to glory. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மகிமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மகிமை ஓஞ்சி போகிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அந்த மகிமை அவ்வளோ இருக்குது வசனத்தில். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்க என்ன நடக்குது? நீங்கள் ஒவ்வொரு தரையும் திரும்ப வசனத்துக்கு வரும்போது திரும்ப மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை, கிறிஸ்துவின் சாயலை இன்னும் அதிகமாக தரித்து கொண்டு உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் மகிமை வருவதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி மாற்றும் போது எப்படிப்பட்ட சத்ருவா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா வந்து உனக்கு முன்பதாக பணிந்து உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் உண்டு என்பதை அவன் அறிக்கை செய்வான். ஹல்லேலூயா. அறிக்கை செய்வான். நான் சொல்றேன், don't look for the solution to your problems, look for what God has for you. ஏன்னா பிரச்சனைகள் இன்னைக்கு வரும், நாளைக்கு மாறும். எந்த பிரச்சனைக்கும் எல்லாம் இருக்கு. கரெக்டா? சமுத்திரத்துக்கே அவர் சொல்றாரு, இம்மட்டும் வா, இதுக்கு மேலே வராதேன்னு சொல்லுகிற தேவன் உங்க பிரச்சனைக்கு எல்லையை குறிக்காமலே அனுபவிச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில சொல்லுங்க பாப்போம். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் உள்ளவர், மாற்றம் இல்லாத அன்பு உங்க மேல வச்சிருக்கிறார்னா அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனையை அனுமதிக்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த நிமிஷத்துல அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போடணும், பிரேக் போடணும், நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் செய்வார். கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த சாயலாகத்தானே நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த காலை வேளையில? வழங்குதான். இன்னைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ஒருபோதும் இன்று காலையில் இருந்தது போல கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு போகணும். ஆண்டவரே அந்த மகிமை தான் எங்களுக்கு வேணும். தயவுசெய்து கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, செமினார் வைக்கிறாங்க, 2 நாள் ஆவியில் அனலாக நாங்கள் அப்படியே குதிச்சு எழும்பி போயிட்டு நாளைக்குலேருந்து அப்படியே மெதுவாக கொஞ்சமாக அக்கினி இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த அக்கினி திரும்ப எனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் வசனத்தை உற்று நோக்கும் போது குமாரனுடைய மகிமையை கண்டால் நான் அந்த மகிமையின் சாயலாகத்தானே நான் மாற்றம் அடைந்து கொண்டிருப்பேன், மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலிருந்து கடந்து போகிற கடைசி நாள் வரைக்கும், அது கிறிஸ்துவின் வருகையா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அவர் அழைப்பார் என்று சொன்னாலும் சரி, எது முன்னாடி நேருதோ அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அந்த சாயலாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதாங்க முடிவு? அவரை பார்க்கும்போது முடிவடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது அவருடைய சாயலாகவே தான் நான் இருக்கிறேன், அதுக்கு தானே இவ்வளோ தூரம் மாற்றி இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய பயணம் இந்த பூமியில் எப்போ முடியும்னா, கர்த்தர் குமாரனுடைய சாயலை அவருக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தூக்கிடுவார். அதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை இல்லை, கிளம்பு வா போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்கிறது? ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆயுசு காலம், கிருபையாக கொடுத்துருக்கிற ஆயுசு காலம் நம்ம மேலே செலவிட்டு நம்ம ஆசை போல வாழ்கிறதுக்கு இல்லை, அவரை போல மாற்றப்படுவதற்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. We have been given this life to be transformed into the image of Christ. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க. அந்த சாயலை நீங்கள் பார்க்கும்போது அந்த சாயலாக மாறுறீங்கல்ல, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தினுடைய டிஎன்ஏ உங்களை விட்டு கடந்து போயிடும். வழங்குதா? நமக்கு உலக பிராரமாக ஒரு டிஎன்ஏ இருக்குது. யார் நமக்கு அந்த டிஎன்ஏ கொடுத்தா? அப்பா அம்மாட்ட இருந்து வந்தது. இந்த அப்பா அம்மாட்ட வந்த டிஎன்ஏல சில நல்லது இருக்கும், ஆனால் நிறைய கெடுதல் தான் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? ஹெரிடிட்ரி டிசீஸ், ஹெரிடிட்ரி கர்ஸ், இந்த தலைமுறையாய் வர்ற எல்லா தலைவலியும் அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மகிமையின் சாயலை பார்க்க ஆரம்பித்தோடனே, நான் சொன்னது மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம நடத்துகிற இந்த செமினாரு இன்னைக்கு 1 நாள் 2 நாளில் எடுக்கிற செய்தி இல்லை. ஆண்டவர் பல வாரங்களாக பல மாதங்களாக நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறதனுடைய நிறைவுக்கு உச்சக்கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதோட முடிய போகிறதில்ல, ப்ரோக்ரெசிவாக போயிட்டு கொண்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நிறுத்தி, கேள் மகனே கேள் மகளே, எதற்காக இதெல்லாம் பேசுனேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறார். இல்லைங்கதா? நான் சொன்னேன், நம் தாய் தகப்பன் நமக்கு கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான். ரைட்டா? உண்மையான தாயும் தகப்பனும் யாரு?
யாருங்க உண்மையான தகப்பன்? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தான் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் அவர்தான். நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், ஒரு தகப்பனை போல தாயை போலன்னு சொல்லுவோம். உண்மையிலே சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் தான் தகப்பன் போல தாய் போல. உண்மையானது அவர்தான். ஹல்லேலூயா. உண்மையானது அவர்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்தான் நம்மை தம்முடைய சாயலாக மாற்றுவதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். He is the true. அவர்தான் உண்மையானது. ரைட்? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தாய் தகப்பன் கொடுத்த டிஎன்ஏல நிறைய கெடுதல் வரும். ஆனால் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றப்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏயே மாறுது. ஹல்லேலூயா. உங்கள் டிஎன்ஏயே மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உலக பிரகாரமான தாய் தாப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படி எனக்கு இருக்க போகிறது இல்லை. என் வாழ்க்கை என் தகப்பன் எனக்காக பரலோகத்திலே புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா? ஸோ முதலாவது, கிறிஸ்துவை போல அவருடைய சாயலை அடைவதற்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா மகிமை இஸ் லைக் an engine. அது என்றைக்குமே ஓயாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணாதான் அது ஓயுமே தவிர எப்படி இருக்கு? மகிமை ஓடிக்கொண்டே இருக்கும். ரைட்? என்ன செய்யும்? உங்களை ஒரு தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு, அந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு அப்படியே உயர 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 உங்களை கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரைட்? ரெண்டாவதாக இந்த மகிமை என்ன செய்கிறது? ஆதாம் இழந்த ஆளுகையை நமக்கு திரும்ப தருகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 8:5-6 வசனங்கள். Psalm 8 verses 5 and 6. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஓகே, ஆளுகையை தந்தீர். ரைட்? நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சண்டே பேச போறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனை என்ன செய்தார்னா எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டித்தார். ஆனாலும் அவனுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகையை தந்தார். இதை நேற்று நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரைட்? தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பை மனுஷனுடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்தார். சாத்தான் என்ன பண்ணா? சும்மா இருக்க விடுவேனா? நான் பரலோகத்தில் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தேன், என்னை தள்ளிட்டாரு கீழே. இப்போ உன்னை விட சின்னவன் நான் ஏட்டேன் நான். அதனால நான் என்ன செய்வேன்? உனக்கு மேலே நான் வந்து என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஆதாமை பாவம் செய்ய வச்சு ஆதாமுக்கு இருந்த அதிகாரத்தை பறிச்சிட்டான். பறித்த உடனே சிருஷ்டிப்பு அனைத்தும் என்ன செஞ்சிருச்சு? ஆதாமுடைய ஆளுகையிலிருந்து சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழ் அடிமை ஆக்கப்பட்டது. அதுதான் நேற்று வாசம். அடிமை ஆக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பு அனைத்தும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறதுனா தேவனுடைய புத்திரர்னா நீங்களும் நானும். not the son of Christ but the sons of God. Hallelujah. not the son who is called Jesus Christ but the sons of God. sons who have come through Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் குமாரர் குமாரத்திகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்காக காத்திருக்கு. ஏன்? அடிமையாக்கப்பட்டிருக்கிற அதுக்கு எப்போ விடுதலை வரும்னா நாம் ஆளுகை செய்யும் போது தான் அதுக்கு விடுதலை வரும். ஹல்லேலூயா. ஆளுகையை எப்போ நம்ம திரும்ப பறித்தெடுக்கிறோமோ அப்போதான் சிருஷ்டிப்புக்கு விடுதலை வரும். யோசித்து பாருங்க, சிருஷ்டிப்பு அனைத்தும் நம்மளை உற்று பார்த்துட்டு இருக்குது. ஐயா ஆளுகையை கொடுத்துருக்கிறாரே, ஆளுகையை விட்டுறாத, நீ ஆள ஆரம்பிச்சனா தான், நீ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாதான் எனக்கு விடுதலை வரும். ஹல்லேலூயா.
இனி வருகிற நித்திய ராஜ்யத்துல போய் ஆளுகை செய்யறதுல பெரிய விஷயம் இல்லை. இப்போ எல்லாம் அடிமையாக்கப்பட்டிருக்கும் காலத்துல நான் கிறிஸ்துவனுடைய ஆளுகையை எடுத்துக்கொண்டு அந்த ஆளுகை இந்த பூமியில நான் செலுத்தும் போதுதான் உண்மையான வெற்றி. சாத்தானுக்கு தலையில் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுறேன், அவன் அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நான் ஆளுகை செய்து என்ன பிரயோஜனம்? வழங்குதா? சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று தேவன் கிறிஸ்துவுக்கு சொன்னார். நீங்களும் நானும் நண்பர்கள் மத்தியிலே அல்ல, சத்துருக்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த அதிகாரமும் ஆளுகையும் நமக்குள்ள வந்துருச்சு, மகிமை நமக்குள்ள வருது. ஏற்கனவே அதிகாரமும் ஆளுகையும் இருக்கு. இப்போ அந்த ஆளுகை செய்வதற்கான வெயிட் வந்துருது. கரெக்டா? ஒருத்தர் வந்து ஆளுகை செய்யணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஒன்றும் தெரியாதுங்க அவருக்கு. பின்னாடி போய் ஸ்க்ரூ கொடுத்தோம்னா இவர் என்ன செஞ்சிருவாரு? நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார் அப்படின்னு சொன்னா அவர் ஆளுகைக்கு தகுந்தவர் அல்ல. எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு ஐ வில் டேக் மை டெசிஷன் அப்படின்னு போறவன் தான் ஆளுகைக்கு ரைட்டான ஆளு. ரைட்டா? இல்லைங்கதா? அப்போ அந்த வெயிட் வேணும். ரைட்? நான் யாருன்றது எனக்கு தெரியும், நீ சொல்றத சொல்லு, நான் எடுக்கிற முடிவை தான் எடுப்பேன் அப்படின்றவன் தான் வெயிட்டான பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். இப்போ நமக்கு ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மகிமை நம்மேல் வைக்கப்படும் போதுதான் அதனுடைய அந்த வெயிட்டே அப்படியே ஒரு என்ன சொல்றது, பார்க்கிறவனுக்கு முன்னாடி இதை எதிர்த்தே நம்மளால நிற்க முடியாது. ஏன்? இங்க ஆளுகையும் அதிகாரமும் மட்டுமல்ல, இங்க மகிமையும் இருக்கிறது. அந்த மகிமையோடு இணைந்த ஆளுகையின் அதிகாரம் யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எதிர்த்து நின்றால் அவன் தேவனுடைய அதிகாரம் தேவனுடைய மகிமையோடு மோதுகிறதுனால அவன் தான் விழுந்து போவானே தவிர மகிமையை சுமக்கிற நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தேவனுடைய சித்தத்தோடு இணைந்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை, அவர்கள் விழுவதில்லை. ஹல்லேலூயா. விளங்குதா? இப்போ தேவனுடைய சித்தம் என்ன? உங்களை பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை மகிமையின் புத்திரராய் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தோட இணைஞ்சிட்டிங்கன்னா ஒருத்தனும் உங்களை அசைக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, பயம் வருமா உங்களுக்கு? அதிகாரம் உங்கள் கையில் இருக்கு, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் கையில் அதிகாரம் இருக்கு, நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தைரியம் வரும். மகிமை வரும்போது அந்த தைரியம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. The strength to stand firm in our rulership comes from the glory of God. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆளுகையில் நம்ம நிலை நிற்பதற்கு மகிமை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் அதுதான். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டவும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவும் ஒன்றை வந்து ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ரைட்? உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம வந்து அதிகாரம் எடுக்கிறதுக்கு பின்வாங்கி பின்னோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு நம்மளை தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ரைட்? ஸோ அந்த அதிகாரத்தை செலுத்தணும்னா எனக்குள்ள மகிமை இருந்தால் தைரியமாக நான் செலுத்துவேன். The glory gives weight to your authority. ரைட்டா? அதை கனமான ஒரு அதிகாரமாக மாற்றுகிறது. மூன்றாவதாக, இந்த மகிமை வரும்போது எவ்வளவு அவமானப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை கடந்து வந்திருந்தாலும் சரி, இந்த மகிமை வரும் பொழுது அது எல்லாம் ஒரே நிமிஷம் நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த குற்ற உணர்வை கொடுக்குறான் பார்த்தீங்களா பிசாசு. நீ எல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் லைக் இல்லை, நீ என்னத்தை சொல்கிறது, நீ என்ன போகிறது, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு கொடுக்குற அந்த காண்டம்னேஷன் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் அவுட். ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்கிறேன். பிசாசு எதுக்காக உங்களுக்கு குற்ற உணர்வை கொடுக்குறான்? பிசாசு எதுக்காக உங்களை வந்து அந்த ஒரு குற்ற மனசாட்சியினால திரும்ப திரும்ப தாக்குறான்னா ஒரே நோக்கம், நீங்கள் யார் என்பதை
மறந்து போக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் யார் என்பதை மறந்து போக வேண்டும் என்றே சாத்தான் என்னைய குற்றப்படுத்துறான். குற்ற மனசாட்சி இருந்தா இன்னைக்கே பார்த்து சொல்லிடுங்க, ஓ இதான் விஷயமா, நீ மாட்டின, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு உன் கதை இன்னைக்கு. ஏன்னா இனிமேல நான் என்ன செய்ய போறதில்ல, குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுத்து எனக்கு தேவன் வச்சிருக்கிற ஐடென்டிட்டியை இனிமேல நான் தொலைக்க போறது இல்லை. குற்ற மனசாட்சி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றேன், தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினால. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 8 verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வசனம் ரொம்ப நாள் எனக்கு தெரியாதுன்னா வாசித்திருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்து பல தடவை வாசித்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏசப்பா இன்னைக்கு நான் ஏதாச்சும் பாவம் செஞ்சதான் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு வேளை இன்னைக்கு நைட் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் தூங்கும் போது நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, என்னை உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தினந்தோறும் ஜெபம் பண்ண, அது பயத்தோட நைட்டு தவறாமல் அந்த ஜெபத்தை செய்யாமல் நான் தூங்கினதே இல்லை. நான் நினைக்கிறேன் 8th ஸ்டாண்டர்டும் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஆவின் அபிஷேகம் பெற்றேன். ஒரு நாள் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறேன், ஸ்கூல் போயிட்டுருக்கிறேன். அந்த கண்டோன்மெண்ட்டில் SDA சர்ச் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும், சேவா சங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த வாலில் இந்த வசனத்தை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. There is therefore now no condemnation to those who are in Christ Jesus. தமிழில் பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. தட்டு மாதிரி வாசிப்பேன் தமிழ் அந்த காலகட்டத்தில், அப்படியும் வாசிக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் இங்கிலீஷ் தான் எனக்கு நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய மொழி. ஆனால் இங்கிலீஷை விட தமிழ் தான் எனக்கு ரொம்ப பேசுச்சு. தமிழில் என்ன சொல்லுது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஐயோ இது நமக்கு தெரியாமல் போயிருச்சே. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மளை நடத்துறாருன்னா என்ன அர்த்தம், ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள வச்சுட்டு ரூமில் பூட்டி வச்சுட்டு, ஆவியானவரே ஆலோசனைலாம் சொல்லாதீங்க, நான் நடக்கிறபடி நடப்பேன், நான் வேண்டியப்போ மட்டும் வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசுவேன், அப்போ மட்டும் நீங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கு முன்னாடியும் ஆவி நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா நோ யூஸ். உங்களுக்குள்ள ஆக்கினை தீர்ப்பு நிறையவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பதற்கு ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து என்ன நடத்துங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன கிடையாது, நீங்கள் இப்போ அடிமைத்தனத்தின் ஆவியில் உள்ளவர்கள் அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு என்பது இல்லை, கிடையாது. ஹல்லேலூயா. நான் யாரா இருக்கிறேன், வாசிங்க சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் யாரா இருக்கிறேன், தேவனுடைய முகத்தை பார்க்க துணியாமல், ஐயோ நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் அவருடைய சமூகத்தில் வர்ற அடிமைத்தனத்தின் ஆவியுடையவள் அல்ல. நான் யாரா இருக்கிறேன், பிதாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவள். ஹல்லேலூயா. வழங்கதா, இந்த கையை உயர்த்தி அவரை பார்த்து அப்பா பிதாவே, அவரை தைரியமா அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியும். முகத்தை நோக்கி பார்த்தா என்ன ஆகும், அந்த முகத்துல இருக்கிற வெளிச்சம் இந்த முகத்துல வந்துடும். ஹல்லேலூயா. நீங்க மனுஷனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா மனுஷன் உங்க ஐடென்டிட்டியும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவான், உங்க முகத்துல இருக்கிற வெளிச்சத்தையும் எடுத்துருவான். எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஹலோ, எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? கேக்குதா? கேக்குதா? சாத்தான் அடிச்சிருக்க காதுகள் எல்லாத்தையும் இயேசு நாமத்தினால் திறந்து விடுறேன். கேட்பாங்க, நிறைய பேருக்குள்ள சத்தியம் போகாது. தயவு செய்து கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா உங்க முகத்துல இருக்கிற வெளிச்சத்தை அவன் உறிஞ்சி எடுத்து உங்களை அவமானப்படுத்துவான். ஆனா என்னைக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட வந்து அவருடைய சமூகத்துல வந்து அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, சொல்லு மகனே
சொல்லு மகளேன்னு சொன்ன உடனே ஐ ஆம் அக்செப்டட் பை த ஃபாதர் நான் தெரிஞ்சுக்கும் போது, உலகத்தான் என்னை என்ன சொன்னா என்ன, சாத்தான் என்னை என்ன குற்றப்படுத்தினால் என்ன, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. குமாரனை கொடுத்து என் குறைவுகளை எடுத்து போட்டது மட்டுமல்ல, அந்த குமாரனுடைய சாயலாக மாற்றுறதுக்கு எனக்குள்ள ஒரு ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க என்னை அந்த குமாரனுடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் உலகத்துல பயந்திருக்காரா? எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை குறித்துத்தான் ஏதாகிலும் சந்தேகம் அவருக்கு வந்திருக்கா? லாசரு உன்னுடைய கல்லறை பக்கத்தில் நின்று சொல்றாரு, பிதாவே என்னை கேட்டருளும், நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இங்க இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா சொல்றேன், எனக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? He never had a doubt about who he was. அவர் யார் என்பதை குறித்து அவருக்கு ஒருபோதும் சந்தேகம் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அந்த ஆவியினால நடத்தப்படுறீங்கன்னா, Jesus was led by the Spirit. இயேசு கிறிஸ்து ஆவியினால நடத்தப்பட்டதுனால தான் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் உறுதியா இந்த பூமியில நிலைநாட்டினார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய ஆவியினால நடத்தப்படுவோம் என்று சொன்னால், நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. I know who I am. சாத்தானே என்கிட்ட வாலாட்டாத, நீ சத்ரு, நீ தோற்கடிக்கப்பட்டவன், உன் தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டாயிற்று. உன் முடிவு என்ன தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா பிரசங்கத்திலே நான் ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கிறது ஒன்றே ஒன்று தான். எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க, சாத்தானை குறித்து பயப்படவே கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம கால்கள் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் நிலைநாட்டப்பட்ட கால்கள், அசைக்கப்படாத கால்கள். அவன் வந்து எங்கேயுமே கால் பதிக்கிறதுக்கு அவனுக்கு இடமே இல்லை. அவனை 3ஆம் வானத்திலிருந்து தேவன் என்ன செஞ்சாராம்? 2ஆம் வானத்துக்கு தள்ளினாரு. 2ஆம் வானத்திலிருந்து நீங்களும் நானும் அவனை கீழே தள்ள போறோம், பூமிக்கு தள்ள போறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, பூமியிலிருந்து அவன் எங்க தள்ளப்பட போறான்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற முடிவில்லாத கடலுக்குள்ள, அந்த குழிக்குள்ள அவன் தள்ளப்பட போறான். விழுந்து கொண்டே இருக்கிறவனுடைய சரித்திரத்தை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்களே, உங்க கால்கள் உறுதியான இடத்துல நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு யார் மறைத்தார்? ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? நான் வாக்குத்தத்த அட்டையில் ரொம்ப போட முடியாதுன்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன்? வெறும் அந்த நீ ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு நீ பூட்டுவாய், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நீ திறப்பாய்ன்றது மட்டும் போட்டிருக்கேன். ஆனால் அந்த எல்லா வசனங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியாக்கீமை பார்த்து தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்று நான் உங்களுக்கு விளக்கினேன். அது மட்டுமல்ல, அவர் உயர்வின் தேவனாய், உங்களை உயர்த்துகிற தேவனாய், உயர்த்தி உறுதியான இடத்துல ஆணையாக கடாவி மகிமை எல்லாவற்றையும் உங்கள் மேல் வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சுதந்திரிக்காம போனீங்கன்னா ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. விளங்குதா? இந்த வருஷம் முழுக்க விடக்கூடாது. ஆண்டவரே சொன்னீங்களே, ஆண்டவரே சொன்னீங்களே, ஆண்டவரே சொன்னீங்களே, ஆண்டவரே அந்த மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே அந்த மகிமையை நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில் அந்த மகிமை வெளியரங்கமாகணும். நான் பார்க்கறது மட்டுமல்ல, மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் வந்து சொல்ல வேண்டும், கர்த்தருடைய மகிமையை உன் வாழ்க்கையில நாங்கள் காண்கிறோம் என்று சொல்ல வேண்டும். நான் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி நிற்க கூடாது. ஆண்டவரே ஸ்டாக்னேஷன் எல்லாம் இன்னைக்கு ஓவர் இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், உங்களை அழைத்த தேவன் இனி உங்களை ஒரு இடத்துல நிற்க விட மாட்டாரு. ஹல்லேலூயா. நான் தேக்கமடைந்து ஒரே இடத்துல நிற்கிற நிலைமை இனி எனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. குமாரர் குமாரத்திகளுக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு கொடுப்பார். என் வெக்கத்தலாத்தி மாத்தி என் தலையை உயர்த்துகிறவராய் அவர் மகிமையை என் மேல வைப்பார். அவர் முகத்தையே நான் பார்க்க போறேன். பேதுரு இயேசுவினுடைய முகத்தை பார்த்த வரைக்கும், அவரையே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அமிழ்ந்து போலங்க. எந்த நிமிஷம்
அவர் சத்தத்தை கேட்காமலே, அவர் முகத்தை பார்க்காமலே கீழே பார்த்தாரோ அங்கே இங்கே பார்த்தாரோ அப்போ தான் மூழ்கி போனார். நீங்கள் மூழ்கி போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, உங்கள் சைட் இஸ் இன் த ராங் பிளேஸ். இப்பொழுது எடுத்து திரும்ப மகிமையின் கர்த்தர் மேலே வைங்க. தகுதிப்படுத்தி இருக்கிறார் உங்களை, ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களை. ஹல்லேலூயா. மகிமையை சுமக்கும் பாத்திரமாக உங்களை அழைத்திருக்கிறார். மகிமையை தவிர வேற எதையும் நோக்கி பார்க்காதீங்க. டோன்ட் லுக் அட் எனிதிங் எல்ஸ் பட் த க்ளோரி. ஏனென்றால் அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் கண்கள் அவருடைய மகிமையினால பற்றி கொள்ளப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் மூழ்கி போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை நான் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்றது? ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என் சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என் ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் பார்க்கிறது ஒரு ப்ரோக்ரெஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு படியிலையும் உயர்த்தி கொண்டு வர்றாரு, நம்மளை லீட் பண்ணிட்டு வர்றாரு. கையை பிடித்தவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த மகிமைக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நிறுத்த சித்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறது மட்டுமல்ல, அதற்கான எல்லா கிரியைகளையும் அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை சுதந்திரிக்காம போனோம்னா நம்மளை தவிர வேற யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ டேக் ஹோல்ட் ஆஃப் த க்ளோரி. அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஐடென்டிட்டி ரெஸ்டோர்ட். நான் சொன்னேன், பாவியானவன் முகத்தை பார்க்க துணியாமல், ஐயோ நான் பாவி, ஐயோ நான் தகுதி இல்லாதவன், ஐயோ நான் சமூகத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று சொல்லும்போது என்ன சொல்றீங்க? What is my identity? You are my father and I am your child. நீர் என் தகப்பனா இருக்கிறீர், நானும் குமாரத்தியா இருக்கிறேன், உம்முடைய குமாரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க ஐடென்டிட்டியை ரெஸ்டோர் பண்ணுது அந்த மகிமை. அதுக்கப்புறம் எந்த குற்ற உணர்வும் உங்களை மேற்கொண்டு ஒன்றும் செய்ய, தூக்கி அடிச்சு ஓடி போயிரு. நான் யாருன்றது எனக்கு தெரியும், எங்கள் அப்பா யாருன்றது எனக்கு தெரியும். நான் அனாதை இல்லை, நான் அனாதை இல்லை. அனாதை மென்டாலிட்டியை விட்டுருங்க, சரியா? ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எவனும் எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறான், என் கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறான், இந்த ஆண்டவரும் என் கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு அழுது புலம்புகிறவர்களாக இருந்தால் இன்னைக்கோட குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருங்க. ரைட்? புரியுதா நான் சொல்றது? பக்கத்தில் மின்மயானம் இருக்கு, சொல்லிருங்க இயேசு நாமத்தினால அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் எல்லாத்தையும் தூக்கி அங்கே போடுறேன், மின்மயானத்தில் போய் எரிஞ்சு போயிடும். ஐடென்டிட்டி கிரைசிஸ் இனிமேல் எனக்குள்ள வரவே கூடாது. நான் யார் என்பது எனக்கு தெரியும். நான் தோற்கடிக்கப்பட அழைக்கப்பட்ட குழந்தை அல்ல, நான் அவருடைய சாயலை அடைந்து அவரோடு கூட ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. ரைட்? இப்போ இது வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன தெரியுமா வரும் உங்களுக்குள்ள? அது ஏற்கனவே இங்க வந்து கொண்டு இருக்கிறது. வாசிங்க ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஐசாயா chapter 4 verses 5 and 6. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? மகிமை எங்க இருக்கோ அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க அதை பாதுகாக்க தேவையில்லை. இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் இட். பாதுகாக்கிறது யாருடைய வேலை? அங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் சீயோன் மலையில உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம், மகிமையானவைகளில் என்னென்ன உட்படுத்தப்பட்டிருக்கிறது? நீங்க இருக்கிறீங்களா அதுக்குள்ள? மகிமை உங்க மேல இருக்கா? மகிமை உங்க மேல இருந்தா நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனே உங்க மேல காவலை உண்டாக்கி வைக்கிறாராம்.
ஹல்லேலூயா. மகிமையை பிரதிபலிக்கிற, மகிமையை வெளிக்காட்டுற அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருந்தால் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். காவல் போடுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். விளங்குதா? மற்றவனுக்கு எங்கே ப்ரொடெக்ஷன் இல்லையோ உங்களுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, பாதுகாப்பு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ வீட்டை சுற்றிலும் 10 பாம்பு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. யுக்ரைனில் வார் நடந்தப்போ எங்களுடைய ஒரு சகோதரர், அங்கே நம்ம டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸை செய்கிற ஒரு சகோதரர் அந்த வார் ஜோனில் இருந்தார். திடீர்னு நாங்கள் இப்படி ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் நடத்தும் போது அவரை கூப்பிடுவாங்க. அந்த மீட்டிங்கில் கூப்பிட்டா அவர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் அப்படியே கருப்பாயிருச்சு, நல்ல ஃபேர் செக்கச்சவேர்னு யோசிச்சு பாருங்க. அந்த யூரோப்பியன் மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த எஸ்பெஷலி அந்த ரஷ்யன் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செக்கச்சவேர்னு ஃபேராக இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு அடியில் அப்படியே கருப்பாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்லாம் தூங்க முடியாது. ஏன்னா அப்படியே தலையை சாய்ச்சி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினச்சா கூட டமார் டமார் டமார்னு எல்லா பக்கமும் வெடி சத்தம், பாம்ஸ் விழுகிறது. தூங்க முடியுமா? உங்கள் மேலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வெடித்து கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க முடியுமாங்க? இளைப்பாறுதல் இருக்குமா? நெஞ்சுக்குள்ள இருக்காது. ஆனால் கர்த்தருடைய மகிமை வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை என்ன காவல் பண்ணி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என்ன மூடி கொண்டு இருக்கிறது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் எனக்கு கூடாரமாய் இருக்கிறார். கர்த்தர் என் மறைவிடமாய் இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் பயப்படுவதில்லை, ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன்னு சொன்னீங்களா? உங்களுக்குள்ள என்ன வரும்? இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். வாசிங்க சங்கீதம் 3:5, Psalm 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை பண்ணும்போது காலைல எந்திரிப்பேனா எந்திரிக்க மாட்டேனான்ற பயத்தோட நான் படுக்கல. ஏன்னா நான் படுத்து நித்திரை செய்கிறேன், கர்த்தர் என்னை கையில வச்சு தாங்குகிறார். காலையில நான் முழிப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும். ரைட்? நான் இது தூக்கத்தை பத்தி பேசலைங்க, போராட்டத்தை பத்தி சொல்றேன். போராட்டத்துக்குள்ள போகும்போது ஐயோ எத்தனையோ போராட்டத்தை தாண்டி வந்துட்டேன், இந்த போராட்டம் என்னை அழிச்சிரும் போல இருக்கே. எத்தனை பேருக்கு தோணி இருக்கு அந்த மாதிரி? your problem seem to get stronger. இல்லை? ஒரு முறையும் ஒரு போராட்டத்தை கடந்து வந்தேன், அடுத்த போராட்டம் வந்துச்சு, அந்த போராட்டத்தை விட இது பெரிய போராட்டமா இருக்கே. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அதை? ஆண்டவர் ஏன் பெருசா போராட்டத்தை மேல மேல அனுமதிக்கிறார்னா அவர் வச்சிருக்க மகிமை இன்னும் பெருசுங்க. அல்லேலூயா. நீங்க அந்த மகிமையை முழுசா சுதந்திரிச்சு தீர்க்கும் வரைக்கும் பிசாசும் ஓய மாட்டான், அவரும் ஓய மாட்டாரு. அனுப்பு. என்ன அடுத்தது? குண்டு அனுப்பிச்ச முதல்ல, இப்ப அடுத்தது பெரிய பாம் அனுப்புறியா? அனுப்பு. மகிமையானவைகளின் மேலெல்லாம் என் காவல் உண்டாயிருக்கும். என் பிள்ளைகள் என் மகிமையை தரித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல் என் காவல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவருடைய காவல் உண்டாயிருக்குதுன்னா அவன் என்ன செஞ்சாலும் எனக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலை திருட முடியாது. நல்லா கவனிங்க, இளைப்பாறுதலை இழந்தீங்கன்னா யூ cannot progress. அல்லங்கதா? இளைப்பாறுதலை இழந்தீங்கன்னா நீங்க முன்னேற்றம் அடைய முடியாது. ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன போராட்டம், நான் யோசிச்சு பார்ப்பேன் சில நேரத்தில் எனக்கு அப்படியே எப்படிடா அந்த நிலைமைக்கு போனோன்னு நினச்சி பார்ப்பேன். 2022 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இல்லை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் நான் நினச்சேன் மினிஸ்ட்ரியே ஓவர்னு நினச்சேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நம்மளால் இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து கலங்கல நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என் பிரசங்கத்தை கொண்டு என்கிட்ட பேசினார். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் செய்ய போகிறது எல்லாத்தையும் உனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்திட்டேன், உன்னை உள்ளம் கையில் வச்சிருக்கிறேன். இந்த போராட்டத்தை தாண்டி எல்லா புயலும் கடந்து உன்னை வெளியில் கொண்டாந்து விடுவேன். அல்லேலூயா. அப்போ தான் கழுகை பற்றி பேசினேன், ஞாபகம் இருக்கா? கழுகு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இட் லுக்ஸ் அட் தி ஐ ஆஃப் த ஸ்டார்ம். அது அந்த புயலினுடைய மையத்தையே அது நேராய் பார்த்து அதற்குள் பறக்கக்கூடியது. அதெல்லாம் கிடையாது.
புயல் அடிக்கும் போது என்ன செய்யுதான், அந்த புயல் காத்துல இது சரக விரிச்சிரும். நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்லையே, இந்த புயல் எதுக்கு வந்திருக்கு, என்னை கீழே இருக்கிற எண்ணெய் அப்படியே சுத்தி 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 மேலே கொண்டு போய் விட்டுரும். உச்சக்கட்டத்துக்கு வந்த உடனே என்ன ஆயிரும், நான் அங்கேருந்து மேலே பறந்து போயிடுவேன். மேலே பறந்து போய் அப்படியே அசைவாடிட்டு கீழே புயல் ஓடிட்டு இருக்க புயலை நான் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். தட் இஸ் தி ஈகிள் இல்லையா? புரிஞ்சதா? இளைப்பாறுதலை கத்தர் கொடுத்தாரு, அங்கேருந்து எந்திரிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கத்தர் இளைப்பாறுதலை கொடுத்த உடனே, உண்மையிலே சொல்ல போனா நான் கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் நாங்க ஓடின ஓட்டத்தை பார்த்தா சில நேரத்தை பாச சொல்றார், நிறுத்து போதும் அப்படின்றாரு. அவர் சொன்னாலும் என்ன பண்றது, சில நேரத்தில் ஆண்டவர் வாசலை திறந்து விட்டுட்டு ஓடுன்றாரு. வேற வழியில் ஓடத்தான் வேண்டியதாக இருக்குது. இந்த மாதம்லாம் யோசித்தா, நான் இன்னும் பேக் பண்ணலை. வீட்டுக்கு போய் சூட்கேஸை பேக் பண்ணிட்டு மதியானம் கிளம்பி ஓடணும் சென்னைக்கு. நாளைக்கு ஃபுல் டே மீட்டிங், சாட்டர்டே ஃபுல் டே மீட்டிங், சாயந்தரம் முடிச்சுட்டு நைட் இங்கே திரும்ப வரணும் திருச்சிக்கு. சண்டே நம்ம சர்ச்சு, மண்டே காலில் கிளம்பி ஆந்திரா போகணும். சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் யோசித்து பார்க்குறேன், ஒரு சோர்வு அவன் அப்படி கீழே இழுத்தான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இழுக்கிறியா, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கிறது. தூக்குனாரு அங்கேருந்து. உண்மையிலே சொல்லப்போனா இந்த 2 வருஷத்துல ஜானிஷா எங்கள் வீட்டில் இருந்ததில் சொல்லுவா, அவள் அழுவா. அவள் சொல்லுவா, ஆண்டி என்ன ஆண்டி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வெளியில தான் இருக்கிறீங்க, வீட்டில் எங்களோடையே இருக்க மாட்டேங்கிறீங்க. என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, மம்மி டாடி இப்படி தான் ஓடுவாங்கன்னு பழகி போயிடுச்சு அவங்களுக்கு. சின்னதுலேருந்து எங்களை பார்த்து பழகிடுச்சு. அவள் புதுசாக எல்லாம் வந்திருக்கா. இப்போ சொல்லுவா, என்ன ஆண்டி வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு 2 வாரம் வீட்டில் இருங்களேன் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கிறது. அங்க இளைப்பாறுதல் இருக்குது. அந்த இளைப்பாறுதல் வரும்போது no one can stop you. You will run forward in the kingdom. இளைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் ஓட முடியாது. இளைப்பாறுதல் இல்லை, போராட்டம் வந்துருச்சுன்னா அந்த போராட்டத்தையே திரும்பி பார்க்கத்தான் தோணுமே தவிர என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட வேண்டிய ஓட்டத்தை என்னால் ஓட முடியாது. போராட்டங்கள் வராமல் இருக்குமா? போராட்டங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்குமா? நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு காலடி எடுத்து வச்சு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிற நாள் வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் வந்து கொண்டே தான் இருக்கும். போராட்டம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது கிறிஸ்துக்கேற்ற வாழ்க்கை வாழலை, அதனால தான் பிசாசு அவங்கள கண்டுக்கல. போராட்டங்கள் டெய்லி இருக்கத்தான் போகுது. ஆனால் நீங்கள் ரியலைஸ் பண்ணோம், என்ன போராட்டம் வந்தாலும் என் தலை மேலே இருக்கிற மகிமை என்னை பாதுகாக்குது. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, எதுவும் என்னை அழிக்க முடியாது. என்ன வந்தாலும் மகிமையான என் வாழ்க்கையின் மீது, அவருடைய மகிமையை சுமக்கிற என் வாழ்க்கையின் மீது அவருடைய பாதுகாப்பு இருக்கிறபடியினால் நான் அவருக்குள்ள இளைப்பாரி மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே போவேன், நிறுத்தவே மாட்டேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ரைட்? ஓகேயா? வழங்கிட்டீங்களா? மகிமை என்பது இந்த சத்தம் போட்டு கூச்சல் போட்டு டாம் டூம்னு ஆர்ப்பரிக்கிறது இல்லை. மகிமை என்ன தெரியுமா? ஒரு அமைதலான கணம். நான் எப்படி இருக்கிறேன்? எனக்குள்ள பெரிய ஒரு ஆங்கர் இருக்குங்க. க்ளோரி, மகிமை. மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் இல்லையா? நங்கூரமாய் இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. என்ன அடிச்சாலும் என்னை அசைக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. விளங்கிட்டா? ஓகே, அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்து முடிச்சிடலாம். அந்த மகிமை வந்தால் என்ன நடக்கும்? ஏசாயா 60:1-3. இதை பல தடவை சொல்லிட்டோம், இப்போ வாசித்தரலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இது வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எத்தனை முறை வாசித்திருக்கோம், எத்தனை தடவை இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நடக்கலையே. ஏன் நடக்கலைன்னா இதுக்கு ஒரு ரூட் இருக்குன்றது நமக்கு தெரியல இல்லையா? சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு ரூட் இருக்கு. 2வது ஒரு முதிர்ச்சி இருக்கு.
நான் குழந்தையா இருக்கிற வரைக்கும் இந்த மகிமை என் மேல தான் இருந்தது. ஆனா என்னால என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியல, கையாள முடியல. காரணம் என்ன? சிறு பிள்ளையா இருக்கிறவன் அடிமைக்கு சமமாய்த்தான் இருக்கிறான். வளர்ச்சி அடைந்து நீங்க எப்போ நீங்க வந்து அந்த முதிர்ச்சியின் தளத்துக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் அந்த மகிமையை சுதந்திரிக்கும் இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளுகிறீர்களோ இனிமேல் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். இனி இருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இனி வெளிச்சத்தின் கதிர்கள், அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே பிளந்துக்கிட்டு வெளியில வரப்போகுது. ஹல்லேலூயா. The light of God's glory is going to shine through your life. அந்த மகிமை உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் போது ஜனங்கள் தேடி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை யோசிச்சு பாருங்க. அவருக்கு சோஷியல் மீடியா கிடையாது, போஸ்டர் கிடையாது, பேனர் கிடையாது, PR மேனேஜர் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, எருசலேம் முழுவதும் யூதேயா தேசத்திலிருந்து எல்லாரும் யாவரும் என்ன செஞ்சாங்களாம்? இவர் ஒரு வீடு எடுத்து நல்ல அழகான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டி அதுல இருக்கல. எங்க போய் இருந்தாரு? வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தமா இருக்கிறார். இவன்லாம் பொட்டி படைக்க கட்டிட்டு எங்க போறான்? வனாந்திரத்துக்கு போறான். எதுக்கு ஏன் வனாந்திரத்துக்கு போற? யோவான் என்கிற ஒருவர் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாராம். அவர் பேசுறத கேட்கறதுக்கு நாங்க போறோம். அங்க போனா அவர் பிரசங்கம் பண்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? நைஸா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு நாளைக்கு அப்படியே எஸ்கேப் ஆகி சர்ச்சை விட்டே வெளியில போயிடுவீங்க இல்லையா? ஆனா யோவான் ஸ்நானகன், நோ PR, நோ பப்ளிசிட்டி, நோ சோஷியல் மீடியா, நோ செல்ஃப் ப்ரமோஷன். தேவனுடைய மகிமை அவர் மேல இருந்தது. ஜனங்க அவரை தேடி ஓடி போறாங்க. யோவானை காட்டிலும் பெரிதான மகிமை உங்கள் மேலும் என் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். நாம் தேடி போக தேவையில்லை. It is not my business to go in search. It is God's business to send people in search of me. ஏன்னா அவர் மகிமையை என் மேல வச்சிருக்கிறாரு. என் மகிமையை தேடி போப்பா, இங்க வச்சிருக்கிறேன். சியோன் விசுவாச தேவாலயத்துல இந்த காலை வேளையில உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் தலையிலையும் வச்சிருக்கேன். அவங்க மகிமை பிரகாசம் எழும்ப போது போய் தேடி போ, அவங்கள போய் தேடி போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை தேடி வர செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது மறந்துடாதீங்க. தேவ ராஜ்யம்குள்ள வந்துட்டா நீங்க இன்சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், நீங்க மறைந்து இருக்கலாம், பட் யூ பிகம் அ பர்சன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். மற்றவர்களை தாக்கத்துக்கு உட்படுத்தும் அந்த கொஞ்சம் புளித்த மாவை போல நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல அந்த மகிமை இனிமேல மறைந்திருக்காது. உங்களுக்குள் இருக்கிற மகிமை அங்க மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம புலம்ன காலங்கள் எல்லாம் போதும். ஐயோ என்னை துன்பப்படுத்துறான், ஐயோ என்னை வந்து கஷ்டப்படுத்துறான், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, கிங்டம் இஸ் விதின் மீ. எனக்குள் இருக்கிற ராஜ்யம் இங்கே வெளிப்படட்டும். அந்த ராஜ்யத்தின் அதிகாரம் வெளிப்படட்டும். அந்த ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இங்க இருக்கிறவர்கள் உம்முடைய மகிமையை என் மேல காணட்டும், என் மேல காணட்டும். இனிமேல எந்த ஸ்ட்ரைவிங்கும் கிடையாது. போராடி போராடி பிரயாசப்பட்டு நான் முன்னுக்கு வர்றதுக்கு எதிர்நீச்சல் போட்டு வருகிறேன் கிடையாது. கழுக போல சட்டைய விரிக்க போறோம். என்ன புயல் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் மேலதான் கொண்டு போவோமே தவிர நீங்க கீழே வரவே. அல்லேலூயா. நீங்க யாரா இருக்கிறீர்கள்? கழுகினுடைய குஞ்சுகள். நீங்கள் கழுகு யாரு? தகப்பனாகிய கர்த்தர் கழுகாய் இருக்கிறார். அல்லேலூயா. பறக்க சொல்லி தந்துட்டாரு. சொல்லுங்க, பறக்க சொல்லி தந்துட்டாரு. நான் இனிமேல உயரத்தான் போறேன். அல்லேலூயா. அவருடைய மகிமையில நான் உயர போறேன். எனக்காக அல்ல, ராஜ்யத்துக்காக, 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 ராஜ்யத்துக்காக. நான் சொல்றேன்,
யூ ஆர் நாட் an island in yourself. நீங்க உங்களுக்காக வாழ்கிறவரும் அல்ல. உங்களை தேவன் ஆசீர்வதித்தது உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காகவும் அல்ல. தேவன் தன் ராஜ்யத்திற்காக உங்களை தெரிந்தெடுத்தார். தேவன் தன் ராஜ்யத்திற்காக உங்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் கனத்தையும் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அந்த மகிமையை சுமந்து கொண்டு போகிற நீங்கள் உலகத்தில் பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பீர்கள். நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். சத்துருக்கள் வந்து உங்கள் பாதப்படியிலே பணிந்து உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்கிறோம், அந்த கர்த்தரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறார்கள். எழுந்து நிற்போமா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா, கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற மகிமை ஆண்டவரே இனி தடை செய்யப்பட்டிருக்காது. எங்களுக்காக வைத்திருக்கிற மகிமை ஆண்டவரே ஹalleluya எங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படட்டும், கட்டவிழ்க்கப்படட்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ரிபாலா பரபாலா பரபாரா பரபார ஷிகரா பலா பரபா ரேபஹாலா மரபாலா பரபாலா பரபாரா ஷகரா பலா பரபாரா பலா ரேபஹாலா மரபாலா பரபாரா ஷிகரா பலா பரபாரா பரபா. மகிமை மகிமை மகிமை, ஒரு மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மகிமையின் மேகம் நம் மீது நிழலிட்டு கொண்டிருக்கிறது. அந்த மகிமையின் மேகத்தில் இருக்கிற ஹalleluya தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ரிபா லபா ரபா ரபா ஷந்த ரபா லா ஷகரா பலபரா ரேபஹா லபா துரா நாமா ஷகரா பலபரா துரா நாமா லா ஷகரா பலா ரேபஹா லமா ஷந்தரா நாமா. ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மகிமை என் மேல் ஊற்றப்படட்டும். Let your glory be poured out upon my life, Father. ரிபா கலமா ஷந்தரா நாமா ஷந்தரா நாமா. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல தேவனே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்காக. ஹalleluya ரிமா லா ஷகரா பலா பரா துரா நாமா லா பரபா ரேபஹாலா மரபா ஷகரா பலா துரா நாமா லா பா ஷகரா பலா பரா ரேபஹாலா பா. Yes, the Lord is pouring out his glory. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பாத்திரத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, கனவீனமான எங்களை கனமுள்ள பாத்திரமாய், மகிமையினால நிறைந்த பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for the transformation, the power of your will to transform. Rima kala bara bala shakara bala bara bara rebahala mantura namala ba shakara bala bara rebahala ma shakara bala bara ba remahala bara bara ba shantara namala bara ba rekala mara bara ba shantara namala bara rekala mara ba thura namala bara bara. கர்த்தாவே, நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. நீர் சொன்னீர், உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். ஹalleluya. தகப்பன் வீட்டின் மகிமையெல்லாம் அதன் மேல் வைக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, இந்த 2 நாட்கள் நாங்க கற்றுக்கொண்டதுல நாங்க நிலை கொண்டிருக்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது மட்டுமல்ல, அது நிமித்தமாக உம்முடைய மகிமை எங்கள் மேல் வைக்கப்படுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.